வணக்கம். மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் தற்பொழுது அதாவது கடந்த வகுப்பிலே பார்வையிடும் போது இடையில தடங்கலாகிய ஒரு விடயத்தை பார்வையிடுவோம். அதாவது இந்த தாயக்கட்டை அமைப்பிலே ஆன கேள்வி கடந்த வகுப்பிலே கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே இடையூறாகிவிட்டது. அப்ப இந்த 39வது கேள்விக்கான விடை விளக்கம் தருகின்றேன். 39வது வினா, பின்வரும் உருவில் சிறிய சதுரமுகிகளை சேர்த்து அமைக்கத்தக்க ஒரு பெரிய சதுரமுகியின் ஒரு பகுதி காட்டப்பட்டுள்ளது. அதனை பூர்த்தி செய்வதற்கு ABCD என தரப்பட்டுள்ள பகுதிகளில் இரு பகுதிகள் தேவை. அவை யாவை? அப்ப கேள்வியை வாசித்து விளங்குகின்றதிலேயே எங்களுக்கு அரைவாசி விடையளித்த பயன் கிடைத்துவிடும். என்ன காரணம் என்றால், கேள்வி மிக தெளிவாக விளங்குகின்ற பட்சத்தில் நாங்கள் அதுக்கு அரைவாசி விடையளித்து விட்டோம் என்பதுதான் உண்மையான நிலைப்பாடு. மிகுதி அரைவாசி தான் நாங்கள் அந்த கேள்விக்கு எவ்வாறு விடை காண்பது என்பதை ஊகித்து பிடிப்பது. அப்ப முதல்ல கேள்வியை வாசித்து தெளிவடைவது அரை விடை அளித்ததற்கு சரி. அப்ப பார்ப்போம். அதை பின்வரும் உருவில, அதாவது இங்க பின்வரும் உரு என்று காட்டப்படுவது இந்த முதலாவது உரு. இந்த பின்வரும் உருவில சிறிய சதுரமுகிகளை சேர்த்து, இங்க இருக்கின்ற ஒவ்வொன்றும் சிறிய சதுரமுகிகள், இவைகளை சேர்த்து அமைக்கத்தக்க பெரிய சதுரமுகியின் ஒரு பகுதி காட்டப்பட்டுள்ளது. அப்ப இங்க என்ன சொல்லப்படுகின்றது, இந்த உருவில, இந்த உருவத்தில ஒரு சதுரமுகி ஆக்குவதற்கு தேவையான சிறிய சதுரமுகிகளை சேர்ந்த ஒரு பகுதி காட்டப்படுகிறது. அதனை பூர்த்தி செய்வதற்கு இந்த சதுரமுகிய சரியாக பூர்த்தி செய்து ஒரு சதுரமுகியாக உருவாக்குவதற்கு இந்த ABCD என்ற 4 ஏதோ 2 பொருத்தமானது, அதனை தெரிவு செய்க என்று கேட்கப்படுகின்றது. அப்ப கேள்வி விளங்கிவிட்டால் அரைவாசி விடை தானாக வந்துவிட்டது. இப்ப எங்களுக்கு சதுர அமைப்புகளை பற்றியும் சதுரமுகி பற்றியதும் கற்றது மீள ஞாபகம் பெறும். சதுர வடிவம் என்பது, அதாவது சதுரம் என்றாலே அது 4 சமமான பக்கங்களை கொண்ட 2 நிலைக்குத்துக்கோடும் 2 கிடைக்கோடும் 90 பாகை கோணத்தை கொண்ட செங்கோணங்களை கொண்ட 4 செங்கோணங்களை கொண்ட ஒரு வடிவம். அப்ப இதற்கு 4 சமச்சீரச்சுக்கள் இருக்கின்ற நிலைக்குத்தாக, கிடையாக, சாய்வாக என்று மையத்தினூடாக நாங்கள் படித்திருக்கிறோம். அப்ப இந்த சதுரமுகிகளை முகங்களாக கொண்டதுதான் சதுரங்களை முகங்களாக கொண்டதுதான் சதுரமுகி என்பதும் எங்களுக்கு தெளிவாகின்றது. அப்போ ஒரு சதுரமுகியில 6 முகங்கள் இருக்கின்றன. ஆயினும் எங்களுக்கு வெளித்தோற்றமாக 3 முகங்கள் தான் தெரியும். 3 முகம் எதிர்பக்கமாக மறைந்திருக்கும். ஆகக்கூடியது நாங்கள் ஒரு பார்வையில 3 முகங்களைத்தான் பார்க்க முடியும். மற்ற 3 இருக்கும், ஆனால் எதிரெதிர் பக்கமாக மறைந்து காணப்படும். இப்படி 6 முகங்களும் சமனான ஒரு உருவம்தான் சதுரமுகி. அப்ப இந்த வடிவத்திற்கும், இது வடிவம் முதலாவது, இது உருவம். அப்ப வடிவத்துக்கும் உருவத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால், வடிவத்தை முகங்களாக கொண்டதுதான் இந்த உருவம். இங்க இதுல முக்கியம் என்னென்றால் 6 சதுர முகங்களாக இருக்கின்றது. அப்ப இந்த வடிவங்களுக்கு நாங்கள் இரு பரிமாணம் என்ற சொல்லையும், இதற்கு இரு பரிமாணம் என்றும், இதற்கு முப்பரிமாணம் 3 பரிமாணம் என்ற சொல்லையும் பிரயோகிக்கின்றோம். அது கருத்து யார் என்றால், இதுல 2 பரிமாணங்கள் தான் இருக்கிறது. ஒன்று நீளம், அடுத்தது அகலம். நீளம் அகலம் என்பது
சமனாக இருப்பதுதான் சதுரம். ஆனபடியா அங்க நீளம் அகலம் என்ற சொற்பிரயோகம் தண்டின் சமன் என்றபடியால் ஒரே அளவு என்றதான கருத்து. அப்ப நீள அகலம் என்ற இரு பரிமாணங்கள் இருக்கிறதால இந்த வடிவத்தை இரு பரிமாண வடிவங்கள் என்று சொல்கின்றோம். இந்த சதுரமுகி என்றால் அது நீளமும் இருக்கின்றது, அகலமும் இருக்கின்றது, உயரமும் இருக்கின்றது. அப்ப 3 பரிமாணங்கள், அப்ப முப்பரிமாணங்கள் என்று அதனை அழைப்பது. அது ஒரு உருவம். அப்ப வடிவங்கள் இரு பரிமாணம், உருவங்கள் முப்பரிமாணம் என்ற பாகுபாடு உங்களுக்கு தெரிகின்றது. இப்ப கேள்வி விளங்கிவிட்டது. கேள்வியின் வரப்பட்ட சதுரமுகி பற்றிய தாற்பயம் எங்களுக்கு வழங்கிவிட்டது. இப்ப இது சிறிய ஒரு பெரிய சதுரமுகி ஆக்குவதற்கு பல சிறிய சதுரமுகிகள் சேர்த்து ஆக்க வேண்டும். அப்ப சிறிய சதுரமுகி சேர்த்து ஆக்கினாலும் அந்த பெரிய சதுரமுகியின் ஒரு பக்கத்துல காணப்படுகின்ற முகங்களின் எண்ணிக்கை அடுத்த பக்கங்களையும் சமனாக இருக்கணும் என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு நாங்க இங்க நேராக பார்க்கும் போது இந்த பக்கத்துல எத்தனை முகம் தெரியுதோ அந்த அளவு முகங்கள் அடுத்த 6 முகங்கள்லையும் தெரிய வேண்டும். அப்பதான் சதுரமுகி. அப்ப இப்ப நாங்க அதை வைத்துக் கொண்டு இந்த கேள்விக்கு இரு வகையில விடையளிக்கலாம். ஒன்று கணிப்புகள் அடிப்படையில் கணித்து பார்ப்பதன் அடிப்படையில, இரண்டாவது இந்த உருவுக்கு அதாவது பில்டிங் பிளாக் சேர்ப்பது போல மேல கீழே சேர்க்கின்ற கணிப்பிலையும், அதாவது அவதானிப்பிலையும், அவதானிப்பு என்னென்றால் இதிலே எங்க அதை சேர்க்கிறது என்பதை அவதானிப்பு. அந்த அவதானிப்பு மூலமும் நாங்கள் விடை அளிக்கலாம். அவதானிப்பு. அப்ப நாங்க முதல் கணிப்பில எவ்வாறு விடையளிப்பது என்பதை பார்வையிடுவோம். அடுத்து அவதானிப்பை பார்ப்போம். இப்ப எங்களுக்கு தெரியும், இந்த சதுரமுகியில ஒரு பக்கத்துல இப்படி 4 சதுரங்கள் இருக்க வேண்டும். அது எப்படி நாங்கள் ஊகித்தோம் என்றால், இங்கே தெரிகின்றது இந்த வடிவத்தில் பாருங்க, ஒரு முகம், 2 முகம், 3 முகம். அப்ப இங்காலேயும் ஒன்று இருக்கிறபடியா 4. அப்ப எங்களுக்கு தெரியும் 4க்கு 4 தான். இதே மாதிரி இந்த பக்கமும் 4ஆகத்தான் இருக்கும், மற்ற பக்கமும் 4ஆக இருக்கும். கீறுகின்ற போது இது இல்லாம இருக்குமா, இங்கேயும் 4ஆகத்தான் இருக்கும். இது ஒழுங்காக்கினால் ஒழுங்கான சதுரமாக தெரியும். அப்ப இதே மாதிரி இந்த பக்கமும் 4ஆக இருக்கும். இப்ப இதுல 1 2 3 4. அடுத்ததும் இந்த பக்கம் 4ஆக இருக்கும். மேலிருந்து கீழையும் 4ஆக வரும். அப்ப இது ஒரு பக்கத்துல பார்க்கின்ற போது 4 முகங்கள் இருக்கின்றபடியால் அகலப்பக்கம் 4, நீளப்பக்கம் 4, உயரப்பக்கம் 4 என்ற சதுரமுகிகளை கொண்டது. அப்ப நன்னாங்க 16, 16 64 சதுரமுகி துண்டுகளை இது கொண்டிருக்க வேண்டும். இப்ப எங்களுக்கு தெளிவான விடயம் என்ன, இந்த சதுரமுகி இந்த அகலப்பக்கம் 4, நீளப்பக்கம் 4, உயரம் 4. அப்ப நன்னாங்கு 16, 16 64 சிறிய சதுரமுகி துண்டங்கள் இதுல சேர்ந்திருத்தல் வேண்டும். ஆனா இங்க என்ன சொல்லப்படுகின்றது, அவ்வாறு ஒரு பெரிய சதுரமுகி 64 கொண்ட ஒரு சதுரமுகியை ஆக்குவதற்கு இதனோட இன்னும் எவ்வளவு சதுரமுகி துண்டுகளை சேர்க்க வேண்டும். அதை ABCD என்ற 4ல 2ல இருந்து 2 பகுதிகள் தேவை. அந்த 2 பகுதிகளும் எவை என கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இதுல இருக்கிற எண்ணிக்கையை பார்ப்போம். இருக்கிற எண்ணிக்கையை நாங்கள் ஒரு முகமாக பார்ப்போமா இருந்தால், இதுல முதல் இந்த முன்னுக்கு தெரிகிற பக்கத்தை பார்த்தால் 1 2 3 4 5 6 இருக்கின்றது. அப்ப 6 4 24 இருக்கின்றது. அப்ப மொத்தத்துல இருக்கிறது 24 சிறிய துண்டங்கள். இன்னும் தேவையானது எவ்வளவு என்பது 64 24 கழிக்கின்றோம். கழித்தால் 40 துண்டங்கள் தேவை.
இந்த 40 துண்டங்களும் எதில இருந்து பெறப்போறோம்? இந்த ABCD என்றது இரண்டில இருந்து 40 சிறு சதுரமுகிகள் நாங்கள் எடுக்க வேண்டும். அப்ப இதிலே இரண்டை கூட்டினால் 40 வரும் என கணித்து உடனடியாக விடையளிக்கலாம். இப்ப நாங்க பார்க்கிற எல்லாத்திலையும் 4 துண்டங்கள் தான் இருக்கின்றது. அப்ப முதலாவது நாங்கள் பார்க்கிறோம், இல்ல முதலாவது வடிவத்துல, அதாவது 1 2 3 4 5 6. அப்ப 6 நான்கு 24 துண்டங்கள் இருக்கின்றது. இதில் எண்ணி பார்க்கிறோம், 1 6 6 உள்ள 2 3 4 5 6 7 7 நான்கு 28 துண்டங்கள் இருக்கின்றது. இதில் எண்ணி பார்க்கிறோம், 1 2 3 4. அப்ப நாங்க 16 துண்டங்கள் இருக்கின்றது. இதில் எண்ணி பார்க்கிறோம், 1 2 3 4 5 20 துண்டங்கள் இருக்கின்றது. அப்ப இதுல நாங்கள் பார்க்கணும், எந்த 2ஐ கூட்டினால் 40 வரும். இதுல எந்த 2 வடிவங்களை அதாவது விடைகளுக்குரிய சிறிய சதுரமுகிகளை சேர்த்தால் 40 வரும் என்றால், இந்த 24ஓட இந்த 16 சேர்த்தால் 40 வரும். வேறு எந்த வகையிலும் இரு பகுதிகள் சேர்ந்து 40 வரக்கூடியதாக இல்லை, முடியாது. ஆகவே கேள்விக்கானபடியாக AC என்பதை நாங்கள் தெரிவு செய்கின்றோம். இது என்ன முறை? இது கணிப்பு முறை, அதாவது கணக்கு பார்க்கிற முறை, கணிக்கிறது, கூட்டல் கழித்தல் பெருக்கல் விரித்தல் கணிப்பு முறையில கண்டுகொண்டோம். இன்னொரு முறை இருக்கின்றது என்று சொன்னால், இந்த பில்டிங் பிளாக் சேர்ப்பது போல அவதானிப்போம். அதாவது கண்ணால பார்த்து புரிந்து அவதானித்து அதை கோத்து கண்டுபிடிக்கிறது. இப்ப அந்த முறையை பார்ப்போம். இப்ப எங்களுக்கு இந்த ஏயில, அதாவது இந்த மாதிரியான வடிவமாக இருக்கின்றது, ஒரு பானா போல. மேலே உள்ள 4க்கு 4 16 துண்டங்களும் இருக்கின்றது. அப்ப 16 துண்டங்களும் வரக்கூடியது இதிலே எங்கே என்றால், ஒன்றில் இங்கே இப்படியாக வரலாம், அல்லது இப்படியாக வரலாம். ஏதாவது ஒரு வழியில்தான் வரணும். 16 துண்டங்களும் வரக்கூடியதாக. ஆனால் இப்ப அடுத்த துண்டம் சேர வேண்டி இருப்பதால நாங்க இதை கண்ணால பார்க்க எங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். இதை தலைகீழாக்கி இங்க கொண்டு வந்து சேர்ப்போமாக இருந்தால், இது இங்க இப்படியாக அமையும். இதுல இருந்து அதோட இங்க கீழே வந்து இப்படி 4ஆக இப்படி அமைந்துவிடும் இந்த கோலம். அதாவது பானா மாதிரி இங்க இருக்கின்றது, அதே நிறம் இவை அனைத்தும் நிரப்பப்பட்ட விடும். இப்ப மிகுதியாக இதற்கு தேவையானது இதையும் தலைகீழாக்கி கொண்டு வந்து சேர்த்தால், அதாவது வலஞ்சுழியாக திருப்பி கொண்டு வந்து சேர்த்தால் 3 துண்டங்கள் இங்கே இருக்கின்றது, இங்கிருந்து இங்கே அந்த ஒன்றோடு சேர்த்து 2 துண்டங்கள் இருக்கின்றது. அப்ப இதுவும் கம்ப்ளீட் ஆகும். அப்ப இது பில்டிங் பிளாக் சேர்க்கிற அவதானிப்பு முறையில நாங்கள் ஏயும் சியும் என்பதை அவதானித்துக் கொள்ள முடியும். மீண்டும் ஒரு முறை சொல்லித்தான் பாருங்க. இப்ப நாங்க இதுல இதை சேர்த்தால் இதோடு இதை சேர்க்கிறது. இங்க இதுவும் கீழே 4ஆக இருக்கின்றது, இதுவும் 4ஆக இருக்கின்றது. இங்க எதிர்புதிராக 4 4 இல்லை. அதாவது இரு பக்கங்களுக்கு 4 இருக்கின்றது, ஆனா எதிர்புதிராக இல்லை. ஆனபடியா இந்த 2ஐயும் சேர்ப்பதில் அர்த்தம் இல்லை. அவன் இதுல முதலாவது 3வது ஏயும் சியையும் சேர்ப்பதாக இருந்தால், ஏ கொண்டு வந்து முழுவட்டம் திருப்பி, அரைவட்டம் திருப்பி, அரைவட்டம் முழுவட்டம் திருப்பினா அதே நிலைக்கு வந்துவிடும். அரைவட்டம் திருப்பி தலை கீழாக்கி இதனோட சேர்த்தால் இந்த 2 பகுதிகளுக்கு அது ரம்பிவிடும். எப்படி? இப்படியாக 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 இது ரம்பி மிகுதி பகுதியும் ரம்பிவிடும். இங்க 2 இருக்கின்றது. அப்ப இந்த கோடி இப்படி போகுது, இப்படி 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 போயிடும், இந்த பகுதி ரம்பிட்டு இதுவும் இங்கே ரம்பிடும். அப்ப இதுவும் பூரணமாயிடுச்சு. இப்ப இதுக்கு மேல இந்த ஸ்ரீய கொண்டு வந்து நாங்கள் இங்க பொருத்துகின்ற போதும் அதையும் பலம் சொல்லியாக அரைவட்டம், இது இடம் அல்லது பலம், இது இடமாக அல்லது பலமாக அரைவட்டம் சுத்துறோம் என்றால்
இடமாக திருப்பினாலும் ஒன்று வலஞ்சுழியாக திருப்பினாலும் ஒன்று. இது இப்ப இடஞ்சுழியாக திருப்பினாலும் ஒன்று வலஞ்சுழியாக திருப்பினாலும் ஒன்று. அப்படி என்றால் இடஞ்சொலி என்றால் இப்படி கொண்டு வந்து சேர்க்கிறது. இது வலஞ்சொலி என்றால் இது இடஞ்சொலியாக என்றால் இப்படி கொண்டு வந்து சேர்க்கிறது. எப்படியாவது சேர்த்தால் சரி. அப்படி சேர்க்கின்ற போது இந்த ஏயும் சியும் சேர்ந்து ஒரு முழு சதுரமுகி உருவாகும் என்பது எங்களுக்கு மிக தெளிவாகி விட்டது. நன்றி.